Closed doors, I'm a fool for your love. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது புது கேம், கிரிக்கெட் கேம். ராஜாதி ராஜர் திலகர் மகாராஜா T20 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் மக்களே. சாம்பியனா வெறும் சாம்பியன் மக்களே. இதை பார்க்க போகிறது என்ன கிரிக்கெட்டு சுத்தமாக மக்களே. RCB கொடுப்பாங்க 375 ரூபா கட்டணுமா? சரி, ஜெயிச்சிடலாம் மக்களே. பவுலிங் சூஸ் பண்ணிக்கோமா? பவுலிங் தான் மக்களே எனக்கு நல்லா இருக்கும். பேட்டிங் சுத்தமாக ஆட மாட்டேன். ஃபஸ்ட் டைம் விளையாடுற மக்களே. ஃபஸ்ட்டு இதுதான் பார்ட் 1 வீடியோ. விராட் கோலி, டூப்ளெஸ்ஸி தெரியும் மக்களே. இவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு தெரியும். டூப்ளெஸ்ஸி கேப்டன் நினைக்கிறேன். விராட் கோலி இப்போ கேப்டன்லாம் இல்லை. டூப்ளெஸ்ஸி தான் ஃபஸ்ட் ஆடுவான். சரி, ஆஹா பேட்டிங் நாமளா அடிச்சு தூள் கிளப்பே. ஐயோ மக்களே, ரன் ஓடிட்ட மக்களே. எப்படியோ லெக் பையா போச்சு. லெக் பை தட்டுறோம் மக்களே. 4 எஸ் 4 அடிச்சிட்டோம் மக்களே. மொத்தமே எவ்வளோ 5 ரன்னா மக்களே. நல்லதா மக்களே, கேன்சல் கொடுத்துட்டேன். சரி, இப்போ அடிக்கல தவங்கட்டும். அடித்தது யார்? கேமிங் பிளாகான்னு சொல்லட்டும். சரி மக்களே, இதில் கிரிக்கெட் இது வரும். ஐபிஎல் இது ஐபிஎல் ZPL, அதாவது கேம் பிஎல்ங்கிற. அவுட் மக்களே. அச்சை மக்களே, பேசிட்டு அவுட் பண்ணிட்டான் மக்களே. ஐயோ ரெஃப்ரி அவுட்டு கொடுத்துட்டாடே. யாருப்பா அவுட்டு? ஃபேப் டூப்ளெஸ்ஸி. விராட் இருக்கான்ப்பா. விராட் ஐ லைக் எப்படி அனுப்பிச்சிடலாம் இந்த கேமு. ஒயிட் பால்ரா. ஐயோ சரி, இப்படி ஒரு ஷாட் விடு. 6 மக்களே. மக்களே ஐ லைக் யூ. குஷியாக இருக்கு மக்களே. ஃபஸ்ட் டைம் 6 அடிக்கிற இந்த கேம் எத்தனை இருந்து. எஸ் மக்களே, 1 ரன் தாங்க ஜிக்கு. நான் வருத்தப்படுறேன். 3வது மேட்ச் மக்களே. ரன் வந்துட்ட மக்களே. பவுலிங்கில் மிஞ்ச முடியாது மக்களே என்ன. அதே எங்கள் அண்ணன் அப்படியே பேட்டிங்னா சும்மா இழுத்து விளையாடுவான் மக்களே. நல்லா விளையாடுவான் எங்கள் அண்ணன். ஆனால் நான் சுத்தமாக விளையாட மாட்டேன். விராட் அவுட்டு மக்களே. விராட் அவுட். சோபா விராட் தானே. விராட்ரா. லாஸ்ட் மேட்ச் மக்களே. முடிச்சு சேர்த்து வச்சு முடிச்சிட்டாங்க. டோர்னமெண்ட் விளையாடலாம் மக்களே. மை டீம் இந்தியா தான்டா. என்னோட டீமே இந்தியா தான்டா. வரேன்டா, இப்போ வாங்கடா. நம்ம எந்த ஆஹா நியூசிலாண்டா போச்சு. சோலி முடிஞ்சு உழக்க போகிறாங்க. பவுலிங் கொடுங்கடா. ப்ளீஸ்டா பவுலிங். ஆஹா டாஸ் போட்டான். ரெஃப்ரி அடிக்கிறான். ஆஹா நியூசிலாந்து பவுலிங். ஐயோ மக்களே, அநியாயம் மக்களே. நான் பேட்டிங் ஆட மாட்டேன் மக்களே. பவுலிங் ஆனதா ஆடவே விட மாட்டேன் மக்களே. சரி மக்களே, இந்த கேம் நான் நல்லாவே விளையாட மாட்டேன், பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக விளையாடுறேன். ரெண்டு ரன் எடுத்துட்டேன் மக்களே. நாட் அவுட்ரா. நாட் லெக் பை சொல்லிட்டான் பேர். ஐ லைக் எவனா நோட்டிஃபிகேஷன். ஆமாம், நோட்டிஃபிகேஷன். இந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பிடிச்சி நான் என்ன பண்ணுறது மக்களே. அவுட்டுடா. ஏன்டா சும்மா ஸ்டெம்பை நெட்டை வச்சுக்கிற மக்களே. இவனுக்கு அடிக்க பார்த்தா ஸ்டெம்பை நெட்டை வச்சுட்டே தான் இருக்கணும் போல. சரி மக்களே, எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி விளையாடுன்ட்டு. இதை தொட்டணும் மக்களே. புரியுதா மக்களே?
ஏன் சொல்கிறக்கடா எவ்வளோ பீச்சிட்டேன். சரி மக்களே, ஒன்று சொல்கிறதுக்கு வந்துட்டேன், உங்களுக்கே தெரியும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஏன்டா இதையவே கேட்குறேன்டா. 8 சப்ஸ்கிரைபர் மக்களே. இதெல்லாம் இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? வந்துட்ட மக்களே. அட ரன்னுப்பா மக்களே. கேன்சல் ஆகி போச்சு மக்களே திடீர்னு. நான் டப்பு அதை அடிச்சுட்டேன்னா அதான் புத்துன்னு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்கிறேன், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மக்களே. அவுட்டு மக்களே, நாம் தோற்றுருவோம் மக்களே. சரி மக்களே, பார்த்துக்கிறேன்டா. பார்க்கத்தானே போகிறேன் இந்த பிரகதீஷோட ஆட்டத்தை. ஏய் நான் எப்படா ரன் தொட்டேன்? அவனை பாவீங்களா நிற்காம அவுட் பண்ணுறானுங்களே. சரி பரவாயில்ல மக்களே. அழுகலியாக வருது மக்களே. வைடு பால்றா, என்னடா பண்ணுவீங்க? அப்போ பேர் ஏடா அவுட்டு கொடுத்த. ஐயோ அழுகலியாக வருது மக்களே. மக்களே 4 போச்சு. 2 அவுட்டு மக்களே. சரி மக்களே, ரன்னோடி கூட மக்களே. யாராவே போங்க, எவனும் செஞ்சுரியெல்லாம் அடிப்பீங்கன்னு பார்த்தா. வா தட்டிட்டான், 6 தட்டிக்கிட்டேன். ஓ புரிஞ்சு வச்சு மக்களே, 6 எப்படி அடிக்கணுன்ட்டு. ஸ்ட்ரைட் பாலே கரெக்டாக வரணும் மக்களே. ஏதோ டும்முங்குது மக்கள் வீட்டுக்குள்ளே. ஐயோ ஐயோ மக்களே, ஏதோ டுமுக்கு மக்களே. பயமாக இருக்கு மக்களே. டேய் அட பாவிங்களா, அநியாயமாக அவுட் பண்ணுறீங்களாடா. ஆஹா, இன்னைக்கு அவுட்டு கன்ஃபார்ம் மக்களே. உங்களுக்கு என்ன கிரிக்கெட் பிளேயர் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து யாருன்னு சொல்லுங்கள். எல்லோரும் என்ன தோனி, விராட் கோலி உங்களுக்கு பிடிக்கும். சத்தியமாக 2 பேர்த்தையுமே பிடிக்காது. டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்ணிட்டு மக்களே. மக்களே அவுட் பண்ணிட்டானுங்க. சரி ஐயோ நான் கிரிக்கெட் அவ்வளோவா விளையாட மாட்டேன் மக்களே. ஃபுட்பால் வேணால் போ தட்டோம் அப்படின்னு தட்டிகிட்டே இருப்பேன். ரன்ரா மக்களே, அவுட்டு மக்களே. சரி மக்களே, வேணாம் மக்களே, அழுதுருவேன். அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். எஸ் 4 இப்போ தான்டா உசுறு வருது. ஐயோ பயமாக இருக்கு மக்களே. என்ன ஓ பவுலிங்கா? நியூசிலாண்டு மக்களே. நான் அவுட்டாக பண்ணுவேன்னு நினச்சதா. சத்தியமாக அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அவுட்டெல்லாம் தேவையில்லைப்பா. இப்போ பாருங்க, எஞ்சிட்டுக்கானோ இந்த மூலையில் வச்சு நான் ஒயிடு போடணுன்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, அடிக்க மாட்டா பாருங்க. இந்த மாதிரி எல்லா பாலையும் விட்ருவேன். இவன் அதே இடத்துல நின்று ஆடிட்டு இருப்பான். அதுதான் மக்களே இங்கே இருக்கு. அதுக்கு தான் எனக்கு பவுலிங் பிடிக்குங்கிறேன். கேஸ் மறுபடியும் ஒரு 3 ஓவர் மேட்ச் மக்களே இது. அதனால் இவனை ஒன்றுமே அடிக்க விடாமல் பண்ணிட்டோம்னா எனக்கு திருப்தி. அப்படியே 2 ஓவர் முடிச்சா சந்தோஷம் மக்களே எனக்கு. ஓ டொண்டக்கு இங்கேயே வைப்பண்டா. ஆஹா பேட்டுக்கு மேலே போட்ட மக்களே. அடி புடிங்கடா அடிச்சாண்டா. சரி பரவாயில்ல இன்னும் மக்களே, நாங்களும் 4 அடிச்சிருக்கோம். அதெல்லாம் பார்க்க வேணாம், 4 தானே அடிச்சிருக்கோம். பரவாயில்ல 4 தானே அடித்தான். உன்னித்தான் என் ஆட்டோவை பார்க்க போகிறேன். நீ பேட்டை எப்படி விட்டா நீ அடிக்க முடியாது மக்களே. இந்த ஒரு மேட்ச் தான் மக்களே. ஜிபிஐ ஆட மக்களே. இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சானுங்க வைங்களேன், ஈஸியாக தோக்குறது உறுதி மக்களே. நோட்டிஃபிகேஷன் வச்சு ஷேர் கரோலேருந்து வருது மக்களே. ஷேர் கரோ நோட்டிஃபிகேஷன்
ஷேர்க்ரோ சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஷேர்க்ரோ வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேம் இருக்குது, கேம் இல்லை பக்கத்து அடி இருக்கிறவங்ககிட்ட இது இருக்குது, அது உங்களுக்கு தேவை, நெட்டு இல்லாமல் ஓசி ஷேர்க்ரோ டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன் இது பண்ணி இது மாற்றிக்கலாம் மக்களே. சபா மக்களே முடியல மக்களே. சபா ஐயோ இன்னும் ஒரு ஓவர் தான் மக்களே முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியணுமா? சரி பரவாயில்ல ஆடுவோம். அடிச்சிடணும் அடிக்கல. ஏன்டா அடிச்சிடணுங்கிற மக்களே. எனக்கு நான் ஜெயிக்கிறதோட ஆப்பனன்ட் டீமுக்கு நன்றி பண்ணி அவங்க ஜெயிக்க விட்டது தான் மக்களே எனக்கு பிடிக்கும். அப்போ ஏன்டா நேராக பேட்டுக்கே போட வேண்டியதான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. அவங்கள ஜெயிச்சா ஐயோ அடிச்சுட்டான். வாழை போடா, நான் இடத்தெல்லாம் மாற்ற மாட்டேன்டா, அதே இடத்துக்கு தான்டா இருப்பேன். ஏன்னா அந்த இடம் தான்டா எனக்கு ராசி. என்னடா மக்களே இப்படியே வச்சுங்க அவுட் பண்ணிடணும், இல்லைன்னா நல்லா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவனு 20 அடிச்சிட்டோமா? எக்ஸ் மக்களே 21 அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. 2 ஓவர் முடிச்சிட்டோம், லாஸ்ட் ஒரு ஓவர் மக்களே. எஸ் மக்களே லாஸ்ட் ஒரு ஓவர் தான். இந்த ஓவர் எப்படியாவது முடித்தா போதும், நான் சந்தோஷமாக இருப்பேனே. எப்படி மக்களே பவுலிங்கு எனக்கு என்னோடய பவுலிங் பிடிச்சிருக்கா இல்லை பேட்டிங் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த கிரிக்கெட் பிளேயரை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ரிஷப் பண்ணிட்ட பிடிக்குன்னு பார்ப்போம். நீங்களாம் சொல்லுங்கள் ரிஷப் பண்ணிட்டெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்பீங்க. ஐயோ வந்து பாவம் மக்களே அவன் ஆனால் நல்லா எனக்கு விளையாடுவான். எனக்கு 6, 4 உங்களுக்கெல்லாம் எப்படின்னா 6, 4, 5 அவங்க அப்படி அடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் டொக்கு அடிக்கிறது, டொக்கு வைப்பானுங்களா மக்களே, அவங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்கு விராட் கோலி, சாமுராட். ஆனால் டிசியில் முன்னாடி சச்சின் தான் மக்களே, இப்போ இல்லை பரவாயில்ல, சச்சின் டெண்டுல்கர். நிறையா பேர் சிஎஸ்கே, ஆர்சிபி, வேறு ஏதாவது இல்லை. இந்த தடவை ஐசிசி செலக்ட் ஆகிற இதுன்னா எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே தான் செலக்ட் ஆகும். ஒன் டைம் ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் வந்துச்சு. ஜிடியில் சுமன்கில்னு ஒரு பையன் 22 ஏஜ் மக்களே வின் ஆகிட்டோம். எஸ் மக்களே எத்தனை எதிர்பார்த்தேன். டீம் வின் 1-1. இந்தியா கூட ஒரு டைமு, பாகிஸ்தான் கூட ஒரு டைமு ஜெயிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட ஒரு டைம் ஜெயிக்கணும். நியூசிலாந்து கூட தான் இப்போ விளையாண்டு ஜெயிச்சோம். ஐயோ ஏமாத்துறானுங்க மக்களே. சரி பரவாயில்ல, இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மக்களே. பாய். சுமன்கில்னு ஒருத்தன் தான் மக்களே நல்லா அடித்தான், எனக்கு அவனுக்கு பிடிக்கும், ரொம்பலாம் பிடிக்காது, பிடிச்சதுன்னா ரிஷப் பந்த். சரி மக்களே இதோட உங்களிடம் விடை பெறுவது பிரகதீஷ். பாய்.